அனைவருக்கும் வணக்கம். வண்ணாரப்பேட்டை காவல் நிலையம் முன்னாடி இருக்கேன். இங்கே ஓல்டு வாஷர்மேன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து தான் நான் பேசுகிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஷபீர் அகமது சன் ஆஃப் ஹஷன் பாஷா. நிறைய பேர் கேட்டீங்க, ஏன் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, இது புது கிரிமினல் மேனுவல். சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அந்த சில ப்ரொவிஷன்ஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டப்படிதான் நான் எந்த விதத்தையும் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் விக்டிம் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ் என்னென்ன ப்ரொவிஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 64, 65, 66, 67, 68, 69, 70, 71 இது எல்லா ப்ரொவிஷன்லையும் வரக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளம் வெளியே தெரிய தேவையில்லை, வெளியே சொல்ல அவசியம் இல்லை. மஜிஸ்ட்ரேட் முன்னாடி இன்கேமரால கூட சொல்லிட்டு போகலாம். கடைசி வரைக்கும் கூட அந்த பெண்ணுடைய அடையாளத்தை சொல்லாம, இந்த நிர்பயா வழக்குல நிர்பயாவா அந்த பொண்ணுடைய பேரு, அந்த மாதிரி இருக்குங்க சில கேசஸ்லாம். அப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்காக நான் கண்ணியம் கருதி பேர் வெளியிடலன்னு சொன்னேன். ஆனா இந்த ஹஷன் பாஷாவுடைய மகன் ஷபீர் அகமதுங்கிறவன் அவன் அக்யூஸ்ட். அவனோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப அக்யூஸ்ட்ங்கிறது ஒன்னொன்னா நிரூபணம் ஆகிட்டு வருது. எப்படின்னு நான் மொத்த கதையை சொல்றேன், நல்லா கேளுங்க. ஒரு அலுவலகத்தை அப்ரோச் பண்றான் அந்த பையன் யாருன்னு கேட்ட எல்லாருக்கும் நான் முக்கியமா சொல்லிக்கிறேன், அந்த பையனை வந்து நீங்க நிறைய என்னோட பாத்துருக்கலாம். அந்த பையன் வந்து ரொம்ப அக்மாருக்கு சொக்கத்தங்கன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பத்தாததுக்கு இந்த ஒரு மாசம் ஏன் சும்மா விட்டீங்கன்னா, அவன் தப்ப திருத்திக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன். அவன் வந்து அட்வொகேட்ஸா அப்ரோச் பண்ணி அவன் 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனத்தை அட்வொகேட்ஸ் கிட்டேயே காமிச்சிருக்கான். ரொம்ப நல்லவ மாதிரியே நடிச்சு இப்ப அவங்க அப்பா வந்து சொல்றாரு ஸ்டேஷன்ல, என்ன சொல்றாருன்னா, தன் பையன் ரொம்ப யோகிய மாதிரியும், அவன் ஒரு தப்பு பண்ணிட்டு அவன் தம்பிங்களை விட்டுட்டு பேச விடுறான், சொந்தக்காரங்களை விட்டு பேச விடுறான். ஏற்கனவே நான் சொன்னேன் பிரெக்னன்சி, அப்பயே அது 5 வாரம், இப்ப அது 2 மாசம் நிறைவடைஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நாங்க போக போறோம், கேஸும் போட போறோம். இதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க மேம் நான் சரி பண்றேன்னு சொல்லி வந்தவன் என் ஆஃபீஸ்ல இருந்து என்னுடைய டேட்டா, டிஜிட்டல் எவிடன்சஸ் இப்படி எல்லாத்தையும் காப்பி எடுத்து எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுமா, எல்லாத்தையும் வந்து பிகாஸ் ஒரு ரிலையபிள் சோர்ஸா இருக்கிற ஒரு பர்சன் அந்த ரிலையபிலிட்டியை காப்பாத்திக்க தெரியாம, இதை விட என்னன்னா 1 to 1 அவங்க வீட்டாட்களையும் அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்டாட்களையும் உட்கார வச்சு பேசணும்ல. ஏன்னா ஏற்கனவே அந்த பையன் ஒரு 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ணி 2 வருஷம் வாழலை. 2 வருஷம் வாழலைன்னு அவன் என்கிட்ட மட்டும் சொல்லல, பாக்குற அட்வொகேட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றான். அதுவும் விமன் அட்வொகேட்ஸ் எல்லாரும் விமன் அட்வொகேட்ஸ் கிட்டயா போயிட்டு, எனக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, அந்த பொண்ணு கூட நான் வாழல, அந்த பொண்ணு கூட கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி, இங்க அட்வொகேட்ஸா இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், இங்க எல்லாருடைய பர்சனல்லையுமே வந்து ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். எவ்வளவோ பேர் எமோஷனலா ப்ராப்ளம்ல இருப்பாங்க, எவ்வளவோ பேருக்கு வந்து வீக்னஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வந்து பிசிக்கலி வீக்கா இருப்பாங்க, பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மென்டலி வீக்கா இருப்பாங்க, எமோஷனலி வீக்கா இருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன வீக்னஸோ அதை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த பையன் இருந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து ஒன் பை ஒன்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நான் என்னன்னா, ஹவவர் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நினைச்சிட்டான்னா, ஆல் த விமன் ஆர் சேட்டல்ஸ் ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர்ஸ்ன்னு நினைச்சிட்டான் அவன். அதை வந்து நான் அலோவ் பண்ணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்த சரிப்பா பண்ணிட்டு போப்பான்னு மன்னிச்சு விடுற அளவுக்கு நான் பரோபகாரி கிடையாது. ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா அவன் பண்ண தப்புக்கான தண்டனைய சட்டம் என்ன சொல்லுதோ அவனுக்கு கொடுக்கணும். அவன் என்ன டிசர்வ் பண்றானோ, இறைவனோட பார்வையில அவனுக்கு தண்டனை கிடைக்கணும், சட்டத்தோட பார்வையில தண்டனை கிடைக்கணும். அவனை காப்பாத்துற அவன் வீட்டாட்கள் அவனையும் அவன் வீட்டை சேர்ந்தவங்களையும் பத்தி கவலைப்படுற இடத்துல அவன் யார்கிட்ட எல்லாம் வந்து என்னென்னலாம் அஃபென்ஸ் பண்ணிருக்கா, என்னென்னலாம் நடந்திருக்கா, அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், அவங்களுக்கு ஏற்பட்ட உடல் பாதிப்பு, அவங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கிற டேமேஜஸ் ஆன் தேர் ரெப்யூட்டேஷன், இதை பத்தி எல்லாம் யோசிக்கல. இவன் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அந்த பொண்ணு கூட வாழ முடியல, அந்த பொண்ணு கூட கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியலன்னு சொல்லிட்டு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு, இவன் வேற ஒரு பொண்ணோட அஃபேர் வச்சு, வேற ஒரு பொண்ணோட அனுபவிச்சு, ஏன்னா இந்த பொண்ணு கிட்ட எதுவுமே பண்ண முடியல, வேற பொண்ணு கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு போறதுக்கா வந்து இங்க ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. அண்ட் அவன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற பொண்ணுங்களாம் பார்த்தா ஆல்ரெடி
சம்வாட் சம்ஹவ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் மேட்ரிமோனியல் இதில் ஆல்ரெடி மேரிடு, டிவோர்ஸ், அனுவல் ரிலேஷன்ஷிப், டைவர்ஸ்ட் இப்படின்னா தென் ஹவு கிளவர் ஹி வாஸ், ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி பிளான்ட் அண்ட் யூட்டிலைஸ்ட். என்ன இருந்தாலும் பொம்பளைங்க தானே, நாங்கள் என்ன வேணால் பண்ணிடலாம்ல. பண்ணிட்டு கடைசியில் ஆம்பளைங்க என்ன பண்ண, பொம்பளைங்க உங்களுக்கு எங்கே போச்சு, புத்தி ஒழுக்கம் எங்கே போச்சு, நீ என்ன பத்தினியா உத்தமியான்னு அவங்க அம்மா. இதில் அவங்க அம்மா ஆம்பளைனா பொம்பளைங்க கிட்ட வரத்தான் செய்வான், 2 தடவை இல்லை 3 தடவை போவான், 4 தடவை போவான். அதை விட கேளுங்க, அவங்க அம்மா ஒரு டீச்சரு இந்த லட்சணத்துல இருங்க. அடுத்து அதுக்கும் வரேன். இப்படி அடுத்தடுத்து அடுக்கடுக்கா தப்பு பண்ற ஒருத்தனை, தப்பு பண்ணிட்டு முதுகு காட்டிட்டு ஓடி போய் ஒளிஞ்ச ஒருத்தனை நான் வந்து ஒரு நாள் கூட வந்து இந்த தப்புல இருந்து தண்டனையில இருந்து தப்பிக்க கூடாது, தப்புல இருந்து ஓடி ஒளியக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் வந்து லீகலா அப்ரோச் பண்ணேன். ஸ்டேஷனுக்கு வந்தேன், கம்ப்ளைண்ட் பண்ணேன். 4-5 days ஆச்சு. என்னோட எலெக்ஷன்ஸ்க்கு நடுவுலையும் இதெல்லாம் நாங்கள் பண்ணோம். என் கூட இன்னொரு உமன் அட்வொகேட் இருந்தாங்க. அங்கே வந்து அவங்களுமே வந்து சில விஷயங்களை நோட் பண்ணாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, என்ன வேணா ஆம்பளைங்க பண்ணிட்டாலும் ஒரு பொண்ணை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கேவலப்படுத்தி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா ஆம்பளைங்க பண்ண தப்பெல்லாம் காணாம போயிடும். இதுல அடுக்கடுக்கா போய் வேற தப்பே உங்க பையன் பண்ணாத மாதிரி ஆப்போசிட் சைட்ல தான் மொத்தமா தப்பு பண்ண மாதிரி ஹாவ்ல அலிகேஷன்ஸ். ஒரு கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கை இல்லையா இது? ஸ்டேஷன்ல அவங்க ஏரியா தான். இப்ப அடுத்து இன்னொரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த விஷயத்த நான் பேசும்போது நான் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கேங்க. எனக்கு இஸ்லாமிய மக்கள் மேல அளவு கடந்த மரியாதை இருக்கு. நான் என்னோடதுலயே நான் ப்ரே பண்ணுவேன், நான் சலா பண்ணுவேன், நோன்பு வைப்பேன். எனக்கு அல்ஹம்து சூரா படிக்க தெரியும். அதே மாதிரி எனக்கு மிருத்யுஞ்சய மந்திரமும் படிக்க தெரியும். சான்ஸ்கிரிட்ல வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமமும் படிக்க தெரியும். நான் எந்த அளவுக்கு என்னுடைய தாய் மதத்தை மதிக்கிறேனோ அதே அளவுக்கு நான் இஸ்லாமிய மதத்தையும் அளவு கடந்து மதிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒருவன் தான். இந்த இடத்துல எந்த டிவிஷன் எனக்கு கிடையாது. ஆனா இதை தேவையில்லாம மிஸ்இன்டர்பிரட் பண்ணி எல்லாரும் மத ரீதியாவும் வேற மாதிரியும் அப்படியே வந்து ஒரு மாதிரி கொண்டு போக பார்த்ததுனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ 1 month முன்னாடி உள்ள வீடியோவில் நான் ரிப்ளை பண்றது நிறுத்தினேன். இது முழுக்க ஒரு பையன் திட்டம் போட்டு ஒரு பொண்ணு விஷயத்துல பண்ணது, தான் கரியர்னு சொல்லிட்டு நினைச்சு வந்து சீட்டிங் பண்ணது, இல்ல யார் மூலமாவோ வந்து என் ஆபீஸ்ல இருந்து எவிடன்சஸ், டாக்குமெண்ட்ஸ், கேஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணது, இப்படி பலதரப்பட்ட ஒரு கம்பைண்டா இருக்கக்கூடிய செவரல் அதர் அஃபென்சஸ். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட், சரி போட்டும் அப்படின்னு என்னால் விட முடியல. அண்ட் இன் மீன் வைல் அன்னைக்கு அங்கே பண்ண அந்த லைவ்லையுமே கூட நான் வந்து அட்வொகேட்டாவே வந்து நான் இது பண்ணியிருந்தா அன்னைக்கு அந்த கேஸ் சரி வந்து திரும்ப அந்த பையன் பேசினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நான் ஸ்டாப் பண்ணேன், திரும்ப ஒரு லைவ் போடுறேன்னு சொன்னேன். அட் தட் டைம் ஹி வாஸ் கம்மிங், டாக்கிங், ப்ரொலாங்கிங். He prolonging every day, but the pregnancy was growing every day. ஒவ்வொரு நாளும் இதுல பிரெக்னன்சிங்கிறது ஒரு சின்ன விஷயம். ஆனா அதுக்கு மேல சீட்டிங், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், illegally stolen the documents and evidences and other objects, இப்படி நிறைய offenses இருக்கு. போலீஸ் என்ன சொல்லுவாங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளை திருடிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, இங்கே திருடின பையன் இருக்கிற இடம் ஒரு இடமா இருக்கும், எடுத்த இடம் ஒரு இடமா இருக்கும், கொடுத்த இடம் ஒரு இடமா இருக்கும். டிஜிட்டல் எவிடன்சஸ்னா பல இடங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாம். என் ஆஃபீஸ்ங்கிறது வந்து கார் கூட எனக்கு ஆஃபீஸ் தான். இப்போ கூட பாத்தீங்கன்னா கார்ல லேப்டாப் இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். சரிங்களா, லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டேஷன் வெளியில இருக்கு, ஸ்டேஷன்லாம் எஸ்ஐ வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்ஐ கிரைம் வரணும். இப்படி சூழ்நிலையில தான் நான் இந்த லைவே போடுறேன். எனக்கு இங்கன்னா கார்ல டிரைவிங் போயிட்டு இருக்கும் போது லைவ் போடுறது கொஞ்சம் நேரம் கிடைக்கும். கிடைக்கிற நேரத்துல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்றதுக்காகவும் இன்னைக்கு இந்த லைவ் போடுறதுக்கு காரணம் என்னன்னா, எந்த மாதிரி சூழ்நிலையில வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு அக்யூஸ்டு வந்து கொடுக்குற மரியாதையை போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட்டுக்கோ பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கோ ஏன் கொடுக்க தெரியல? ஓகே, இந்த பிரச்சனையை வந்து டீவியேட் பண்றதுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டான், பிசிக்கலா அபியூஸ் பண்ணிட்டான், செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிட்டான், அவனை செக்ஷுவல் ஹராஸ் பண்ணிட்டான். இப்படி அதுல செவரல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. திருமணம் ஆனவங்கன்னா எப்படி, ஆகாதவங்கன்னா எப்படி, திருமணத்திற்கு மீறிய உறவுனா எப்படி, திருமணத்துக்கு உட்பட்ட உறவுனா எப்படின்னு பல விதமானது சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ்ல எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் படிச்சா அது ஒன்னொன்னுக்குள்ளேயும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும்.
புது சட்டத்திலையும் விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஏன் புதுசா ஒரு லாவே வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சட்டத்தை வந்து எடுத்து படிச்சு எஃப்ஐஆர் போட்டு கேஸை நடத்தி அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பை வாங்கி அதுக்கப்புறம் இதுல ஒரு அப்பீல் போய் அதுக்கப்புறம் ஒரு அப்பீல் போய் இப்படி ஒவ்வொரு கேஸ்லயும் ஃபேக்ட்ஸ்ங்கிறது மாறும். சில இடத்துல நம்ம லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்போம், அது கூட வந்து ஃபேக்ட்ஸ் மாறும்போது ட்ரையலா மாறும். இங்க எல்லாமே சட்டம் வந்து ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த பையனுக்கு இப்படி ஒத்து ஊதிக்கிட்டு நிக்கிற பேக்ரவுண்ட்ல நிக்கிற சொந்தக்காரங்க கம்யூனிட்டி பீப்புள் இப்படி இருக்கிறவங்களையோ நான் எப்படி சும்மா விட முடியும்? இன்னைக்கு இங்க இங்க 2 கம்ப்ளைண்ட்காக வந்தோம். ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்காக போவோம். இதுக்காக வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து என்னென்னலாம் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அத்தனை பேர் மேலேயும் அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை ஆனா 10 கம்ப்ளைண்ட்னாலும் நாங்க பண்ணதான் போறோம். ஏன்னா இந்த பிரச்சனைய he had done with the advocate women's. அந்த ஒரு விஷயம் என்னால துளி கூட டாலரேட் பண்ண முடியல. he targeted every woman advocate. அது ஒன் பை ஒன்னா என் காதுக்கு வர என்னால வந்து என்னுடைய நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து இந்த பிரச்சனையை வந்து அமிக்கபிளா பேசி முடிக்கலாம்னு நினைச்சுதான் கொஞ்சம் விட்டு போடுச்சேன். ஆனா இப்ப எனக்கு அந்த மாதிரி மனநிலையே வரல. இது அவ்வளவு சாதாரணமா விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. பப்ளிக்குக்கும் இது தெரியணும். இன் மீன்வைல் வந்து போலீஸ் அபிஷியல்ஸ், நீ கவர்மெண்ட் ஸ்டேட் வரைக்கும் தெரியணும், முடிஞ்ச சென்ட்ரல் வரைக்கும் தெரியணும். இதுக்காக வந்து ஒரு சின்ன சட்டத்துல கூட வந்து ஒரு புதுசா ஒரு ப்ரொவிஷன் கூட ஆட் பண்ணா கூட நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கிரைம் வந்து நடக்கவே கூடாது எங்கேயும். இதுக்கு பின்னாடி இருக்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் என்ன நோக்கம் அந்த பையனோடது. ஆனா அவங்க வீட்டாளுங்களை வச்சு போலீஸே போயிட்டு ஒளிச்சு வச்சிருப்பாங்க போல அந்த பையனை. நீங்க கேட்க வந்தா அந்த பையனோட தம்பி ஒரு ட்ரகிஸ்ட். இங்க ட்ரகிஸ்ட் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேனு. அந்த பையன் என்ன நேஷனல் பாக்ஸரா, OMCல படிக்கிறானா. உதயநிதி சார் ஆக்ஷன் எடுப்பாரா? எடுக்க சொல்லுங்க, நான் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு கூட எழுதி போடுறேன். அந்த ட்ரகிஸ்ட் ஒரு உமன் அட்வொகேட் நாங்கெல்லாம் இருக்கும்போது நாக்க காமிச்சு நாக்க தொங்க போட்டு என்ன திரிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இதெல்லாம் என்ன? இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? என்னன்னா, ஒரு ஹியூமிலியேட் பண்ணி ஒருத்தவங்களோட சட்டத்துல கிடைக்கிற அவங்களுடைய பாதிப்புகளுக்கு உண்டான நிவாரணத்தை தடுக்கிறதுனால. அப்படி தடுத்தா எல்லாரும் வந்து அந்தந்த பிரச்சனைக்கு அவமானத்துக்கு பயந்து எவ்வளவு பேர். இன்னைக்கு எனக்கு ஒரு உமன் லாயர் சொன்னாங்க, அசோசியேஷன் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எத்தனையோ உமன் அட்வொகேட்ஸ் வந்து சொந்த பிரச்சனைகளுக்காக எல்லாம் தற்கொலை பண்ணிருக்காங்களாம். எனக்கு அது உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருந்தது. விமன் அட்வொகேட்ஸ் தான் ஏமாத்தப்படுறது இல்லையா? விமன் அட்வொகேட்ஸ்க்கெல்லாம் பாதிப்பு நடக்கிறது இல்லையா? எனக்கே தெரியும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். அப்ப அட்வொகேட்ஸ்னாலும் விமன் தான். இங்க அட்வொகேட்ங்கிறது எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் லேபிள். இங்க யாருக்குனாலும் anyone is woman, whatever their title may be, miss or mrs or whatever, செல்வி, whatever, and whatever they are. ஒரு அவங்க போலீஸா இருக்கலாம், அட்வொகேட்டா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். ஆனா அவங்க வந்து உமன் யூனிக்கா. அதனால இந்த கேஸ்ல ஒரு கேஸ்க்குள்ள இவ்வளவு விஷயம் வருது. ஆனா ஒரு பையன் தப்பு பண்ணானா அவனை வந்து இப்படி வந்து பாதுகாத்து இப்படி வந்து செஞ்சு, அந்த அப்பாவியான பொண்ணு பத்தி நான் என்ன சொல்லலையே, கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட இவனுக்கு எதுவுமே தோணலையா 2.5 வருஷமா. இத பாக்குறவங்க கிட்ட எல்லாம் போய் இந்த பையன் சொல்றானா, எங்க கிட்ட சொல்றான், எல்லார்கிட்டையும் சொல்றான். அவன் சொன்னதுக்கு எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்கு எங்க கிட்ட. அப்படி தோணலன்னு வீட்டுக்கு, அதாவது அந்த பையன் வந்து வீட்டுக்கே போக விருப்பம் இல்லாம வெளில இருக்கான். இவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்னடாமா, அவன் வந்து யாரோ கிட்னாப் பண்ணி வைக்கிறாங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. அந்த பையனுக்கு வலுக்கட்டாயமா ஒரு 16 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு, அந்த பொண்ணுக்கு பிசிக்கல் மெச்சூரிட்டியே இல்லாதப்போ அவளோட கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண அந்த ஃபேமிலி என்ன பண்றது? அப்ப ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட்ல முஸ்லீம் லால பர்சனல் லா இருந்தாலும் இந்த கல்யாணங்கள் வந்து செல்லாது வைடபிள்னு வர கேஸ் போச்சே. அந்த கேஸ்க்கு அப்புறம் ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இதாச்சு. அப்படிப்பட்ட அந்த சட்ட திருத்தத்துல ஷரியா இருக்கு எங்களுக்கு, நாங்க செய்வோம்னா அவங்களும் இந்தியால தானே இருக்காங்க. இங்க இந்த கம்யூனிட்டியில அந்த முஸ்லிம்ஸ் சொசைட்டில இருக்கிற எல்லா சகோதரர்களும் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா ஒரு பொண்ணுடைய பிசிக்கல் மெச்சூரிட்டிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்துல ஃபுட்டை வச்சு பார்க்கும்போது 16-18 வயசுல வரல. பிகாஸ் ஐ ஹேவ் a daughter. இங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன பொண்ணுங்களுக்கும் பிசிக்கல் மெச்சூரிட்டி கிடையாது, மென்டல் மெச்சூரிட்டி கூட கிடையாது. சாப்பிட்ற ஃபுட் அப்படி இருக்கு. அவங்கள போய் கல்யாணம் பண்ணி வச்சு காஞ்சிக்கல் இல்லைன்னா அப்ப அவன் போய் ஊர் மேய் தான் செய்வான். ஊர்ல போயிட்டு இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் போய் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் திரும்ப இந்த பொண்ணோட வாழன்னு சொன்னா இதெல்லாம் என்னங்க சொசைட்டி, என்னங்க லா எங்க இருக்கு?
அப்ப அவன் போய் பாதிப்பு ஏற்படுத்துற அந்த பொண்ணுக்காக இங்க யாரும் பேசக்கூடாது. அந்த பொண்ணு வந்து பேசினா அவளுக்கும் கேட்டவளா? ஏன் அவளுக்கு ஒரு பிரச்சனையே இருக்கக்கூடாதா? ரைட், இதுக்காக தான் வந்து இங்க இருக்கேன். ஸோ எனிவேஸ் இங்க வந்து ஏசி சதாசிவம் சார் இங்க வண்ணாரப்பேட்டை வாஷர்மேன் பேட்டுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டா இங்க போலீஸ் கிட்ட இருந்து ப்ராப்பரான இது இல்ல அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னா நாங்க அடுத்த கட்டமா வந்து ஹையர் அபிஷியல்ஸ் பாக்குற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம். எனிவேஸ் நான் எப்பவுமே தனியாவே எல்லாமே செஞ்சு பழகிட்டேன். என் கூட யாரையும் வந்து கூட வச்சு ஒர்க் பண்ணி நான் பழகினது இல்லை. ஏன்னா இங்க வேவ் லென்த் அந்த மைண்ட் செட் ஒன்று போல ஒத்து போறது எல்லாருக்கும் ஒத்து போகாது. என் வாழ்க்கையிலையும் தப்பு நடக்கலாம், என் பொண்ணு வாழ்க்கையில் நடக்கலாம், எங்க அம்மா வாழ்க்கையில் நடக்கலாம், என் பக்கத்து வீட்டுக்காரங்க வாழ்க்கையில நடக்கலாம், எதிர்த்த வீட்டுக்காரங்க வாழ்க்கையில் நடக்கலாம், எல்லார் வாழ்க்கையிலுமே பிரச்சனை நடக்கலாம். ஆனா பிரச்சனைகளை பார்த்துட்டு கடந்து போகாம நம்ம பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனை தேடணுன்றதுக்காக தான் சட்டம் படிக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த பிரச்சனைகளை வந்து கடந்துதான் போகணும் அப்படின்னா நான் படிச்ச சட்டம் கூட வந்து அது யூஸ்லெஸ் சொசைட்டிக்குன்னு நான் நம்புறேன். எனிவேஸ் இந்த லைவை வந்து நான் கோவத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு ஸ்டேஷன்ல நடந்தது, ஸ்டேஷன்ல நான் நல்லா தான் பேசினேன். ஆனா ஒரு பிரச்சனைக்கு இவ்வளவு ஜூரிஸ்டிக்ஷன் போய் தான் நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும், தண்டனை கிடைக்கணும்னா எல்லா ஜூரிஸ்டிக்ஷனும் நான் பயன்படுத்தணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கும் பாருங்க. அந்த விஷயத்தால வருத்தப்பட்டுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாள் ஆச்சா ஒரு கிரைமை வந்து விசாரிக்கலன்னா எவிடன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும், எவிடன்ஸ் டைல்யூட் ஆயிட்டே இருக்கும். காலம் கடக்க எவிடன்ஸை வந்து எடுக்க முடியாது, சில எவிடன்ஸ் போயிடும். ஒரு இடத்துல ஒரு ரோட்ல தகராறு நடக்க பிரச்சனை நடக்குதுன்னா 10 பேர் பாக்குறாங்கன்னா உடனே அந்த 10 பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். அப்புறம் அவன் சண்டை போட்டவன் வந்து எல்லாரையும் மிரட்டிட்டானா அவனா ஸ்டேட்மெண்ட் தருவானா? அப்புறம் அவன் திரும்பவும் அடித்தடி தான் பண்ணுவான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு லைவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு கோபம் மட்டும் இல்ல, மன கஷ்டம். இந்த மன கஷ்டத்தை ஷேர் பண்றேன். இன் மீன் வைல் என்ன ப்ரொவோக் பண்றது போலீஸோடதானா? போலீஸ் வந்து இந்த கிரிமினல்ஸ் அப்ஸ்காண்ட் பண்ண விட்டாங்கன்னா எந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா இருந்தாலும் அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இல்ல இங்க இருந்து நான் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கூட எடுத்து மஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். பட் இந்த விஷயத்த நான் விட்டு கொடுக்க கூடாது. ஏற்கனவே வந்து எல்லாரும் பல விதமா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல லைவ்ல. அதனாலதான் இன்னைக்கு இந்த லைவை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த லைவை பாருங்க, நிறைய பேர்கிட்ட இதை கொண்டு போங்க, நிறைய பெரிய ஆபீசர்ஸ் கூட இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையுமே வந்து நான் ஒரு வேண்டுகோளா கேட்கிறேன், உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க, ஹட் பண்ற மாதிரி பதிவிடாதீங்க. திரும்ப சொல்றேன், யார் அவங்கங்கிற ஆராய்ச்சியை விட பிரச்சனை என்னங்கிறதுக்கான உங்களுடைய கண்ணோட்டத்தை பதிவிடுங்க. ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு. நான் நிச்சயமா மறுபடியும் ஒரு லைவ் போஸ்ட் பண்ணுவேன் இதே விஷயத்துக்காக. ரொம்ப நன்றி.